தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 13ஆம் நாளின்று இன்று இறைவன் நமக்காக கொடுத்த இறைவார்த்தை 1 மக்கபேர் 3ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. நம் கண்முன்னால் கடவுளே அவர்களை நசுக்குவார், எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். பாருங்க, நம் கண்முன்னே கடவுளே அவர்களை நசுக்குவார், எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி ஊக்கமளித்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. இந்த விவிலிய பகுதியில் உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி இந்த நாள் முழுவதும் இந்த பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் இந்த வார்த்தையோடு பேசுவார். மகனே, மகளே, இந்த மக்கபேர் என்ற அரசர் தன்னுடைய படை வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தை அல்லது ஒரு ஊக்கமான வார்த்தை. கிரேக்க கொடுங்கோல் அரசனின் ஆட்சியில் இஸ்ராயேல் மக்கள் நசுக்கப்பட்ட அந்த தருணத்தில் மக்கபேர் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தையாக இதை நாம் பார்க்கலாம். இராணுவ பலம், ஆள் பலம், படைபலம் இவர்களிடம் இல்லை. இவர்கள் ஒரு சிறிய படை. ஆக இந்த படை வீரர்கள் அவர்களை பார்த்து, அந்த இராணுவ பலத்தை பார்த்து, படை பலத்தை பார்த்து அவர்கள் பயந்து அச்சப்பட்டார்கள். காரணம், ஒரு சிறிய படை, இஸ்ராயேலுடைய படை. அந்த நேரத்தில் தான் ஊக்கம் அளித்த வார்த்தையாக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆக அந்த வார்த்தையில் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவரே என்று தொடங்குகிறார். இந்த அவரே என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? என் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. இந்த மக்கபேர் அரசன், நான் உங்களை வழி நடத்துவேன் என்றோ, என்னுடைய வாழ் பலம் உங்களை வழி நடத்தும் என்றோ அவர் சொல்லவில்லை. மாறாக அவரே உங்களை வழி நடத்துவார். அவர் என்றால் யார்? கடவுள். அவர் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தார். படை மீது நம்பிக்கை வைக்கவில்லை, இராணுவத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தன்னுடைய வாளின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தார். கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது இறைவார்த்தையில் போர் ஆண்டவருடையது என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை வருவதை பார்க்கலாம். அப்படியெனில் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த படைகளைப் போல வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், ஆண்டவர் நமக்காக போரிடுகிறார். அவர் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்காக இருக்கும் பொழுது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? இதுதான் என் ஆண்டவர் அந்த படை வீரர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நம்முடைய கண் முன்னே அவர் தொலைவில் இருந்து பாதுகாப்பவர் அல்ல, மாறாக நம் கண் முன்னே கண்கள் காண பாதுகாப்பவர். எவ்வாறு? மேகத்தூண், நெருப்புத்தூண் அவர்கள் பார்க்கவில்லையா? செங்கடல் 2ஆக பிளந்ததை பார்க்கவில்லையா? மன்னா பொழிந்ததை பார்க்கவில்லையா? இதெல்லாம் ஆண்டவர் அவர்கள் கண் முன்னாக காட்டிய வல்ல செயல்கள். எரிக்கோ மதில்கள் உடைந்து விழுந்ததை பார்த்தார்கள். இவைகளெல்லாம் ஆண்டவர் அவர்கள் கண் முன்னால் செய்த அற்புத செயல்கள். அதே செயல்களை தான் இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். உங்கள் கண் முன்னால் என் ஆண்டவர் அந்த அற்புதங்களை உங்களுக்காக செய்வார். மகனே, மகளே, நம்புகிறவர்களே, நீங்கள் உங்களுடைய கரங்களை விரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யாரெல்லாம் நம்புகிறீர்களோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. காரணம், என் ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்காக செய்ய வல்லவர், உங்கள் கண் முன்னால் செய்ய வல்லவர். அடுத்ததாக, நீங்கள் அஞ்சாதீர்கள். மீண்டும் சொல்லப்படுகிறது, நீங்கள் அஞ்சாதீர்கள். சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து அறையிலே இருந்த தருணத்தில் பயத்தோடு இருக்கிறார்கள். அந்த பயத்தோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். அதே போல இங்கு இந்த அரசன் படை வீரர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரும், போராட்டம் வரும். ஏன் தெரியுமா? இவர் என்ன சொன்னார்? நீங்கள் போருக்கு செல்லுங்கள், ஆனால் ஆண்டவர் விடுதலை தருவார். ஆக இவர் என்ன செய்கிறார்? படை சென்றார், படை வீரர்களோடு போருக்கு சென்றார்.
சோம்பி இருக்கவில்லை. ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார், ஆண்டவர் எங்களோடு இருப்பார் என்று அவர்கள் சோம்பி இருக்கவில்லை. தங்கள் வேலைகளை செய்தார்கள், தங்கள் பணிகளை செய்தார்கள். ஆண்டவர் உடன் இருந்தார். அப்படியெனில் இன்று என்னுடைய பணியை நான் செய்ய வேண்டும். ஆக சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள், இவர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று அமைதியாக இருந்து விடுகிறோமே. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை அடுத்தவர்கள் மீது தூக்கி போட்டுவிட்டு நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோமே. அதல்ல, நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். மற்றவற்றை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆக ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, வழி நடத்துகின்றவரே, பாதுகாக்கின்றவரே, போர் ஆண்டவருடையது என்று சொன்ன அந்த வார்த்தையைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள் இந்த படையைப் போல நெருக்கி வருகின்ற பொழுது நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து, நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி. அப்பா, நாங்கள் நிலை குலைந்து போகாமல், பயந்து போகாமல், உம்முடைய வல்லமைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த நிலையை தருவீராக. அன்றே படை வீரர்கள் பெரிய படையை கண்டு பயந்து அச்சத்தோடு நின்ற பொழுது அந்த அரசன் நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று வலுவூட்டியது போல இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாய் நிற்கக்கூடிய நிலைகள், அடைப்பட்ட நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஆழமாக உள் செல்ல, ஆழமாக வாழக்கூடிய அந்த நிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.